அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அபீஸ் ரெசிபி. இன்றைக்கி கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் டே 30 தேவுக்கு என்ன பேக் பண்ணி கொடுத்தது உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நான் வந்து மல்டிகிரெயின் சப்பாத்திக்கு இன்றைக்கி கோதுமை மாவு, அப்புறம் ராகி மாவு, அதுக்கப்புறம் கடலை மாவு உப்பு போட்டு சேர்த்திருக்கேன். எல்லாமே வந்துட்டு ஒரே அளவு தான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் ஓமம் சேர்த்திருக்கேன், அப்புறம் கஸ்தூரி மேத்தி அதையும் சேர்த்திருக்கேன். உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கிறதுனால எல்லா மாவுலேயும் வந்து மிக்ஸ் ஆகணும். அதனால் நல்லா வந்து இது மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது கூட நான் வந்து ஒரு கேரட் ஃபுல்லாகவே துருவி வச்சுருக்கிறத ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் இஞ்சியும் துருவி வச்சுருக்கேன், அதனால் பல்லில் படாது, குழந்தைங்க சாப்பிட்ருவாங்க. கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஸோ இதை வந்து நல்லா வந்து முதல்ல மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா டைட்டாக பிசைஞ்சுக்கோங்க. நான் அவனுக்கு மட்டும் அளவாக பண்ணுறேன். இதில் ஒரு 3 சப்பாத்தி வரும். 2 சப்பாத்தி தேவுக்கு, ஒரு சப்பாத்தி காத்திருக்கு அப்படிங்கிற மாதிரி. இப்போ தேய்ச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம கடல மாவுலாம் சேர்த்திருக்கிறதுனால டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இது கூட நீங்கள் வேறு நிறைய மாவு சேர்த்திக்கலாம். சோள மாவு, கம்பு மாவு, அந்த மாதிரி. நான் என்கிட்ட இது 2 இருந்ததுனால இதை சேர்த்திக்கிறேன். எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். நல்லா வேக வச்சு திருப்பி போட்டுருங்க. இது உள்ளுக்குள்ளே வந்து ஸ்டஃப் பண்ணுறதுக்கு வந்து நான் ஒரு மிக்சர் ஜாரில் பாதி வெங்காயம் பாதி தக்காளி எடுத்திருக்கேன். இது 2த்தையும் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கிட்டேன், கருவேப்பிலை சேர்த்திக்கிட்டேன். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி வெங்காயம் பேஸ்ட் அதை ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு போட்டுக்கலாம், மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து மசாலாவுக்கு வந்து நான் சிக்கன் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். இது 3 தான் சேர்த்திருக்கேன். உப்பு, சிக்கன் மசாலா, அப்புறம் வந்துட்டு மஞ்சத்தூள். இது நல்லா வந்து வணங்கினதுக்கப்புறமா முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். இது வந்து தண்ணியாக இருந்தாலும் வந்து தொட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நான் வந்து உள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுனால நல்லா ட்ரையாகவே பண்ணிக்கிட்டேன். பார்த்திங்கன்னா இப்போ நல்லாவே வந்து வெந்துருச்சு. ஸோ இதை வந்து நம்ம சப்பாத்திக்குள்ளே வந்து ஸ்டஃப் பண்ணிடலாம். ஸோ நல்லா சாஃப்டாகவே இருக்கும் நம்மளுக்கு வந்து சப்பாத்தி. அந்த மாவெல்லாம் கலக்கிறதுனால எப்படி இருக்கும்னு நீங்கள் யோசிக்க வேண்டாம், நல்லாயிருக்கும். ஸோ இது உள்ளே வச்சு இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸ்நாக்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பனானாவை வந்து நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். மேலே கொஞ்சம் ட்ரை கிரேப்ஸ் போட்டு வச்சுட்டேன். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் இது தான். நீங்கள் உங்கள் குழந்தைக்கு என்ன பேக் பண்ணி கொடுத்தீங்கன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நான் அப்போ தான் இப்போலாம் வீடியோஸ் போடணும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸ்டே ஹெல்தி, பி ஹாப்பி. தேங்க்யூ.